எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சதீஷ் பேசுகிறேன். நீ குச்சி போடலைன்னா உங்கள் வீட்டுக்கு பாம்பு அனுப்புவேன்னு குழந்தை பருவத்தில் மிரட்டுவதைப் போல் சீரியல் நடிகருக்கு செய்வனை வைப்பதாக மிரட்டல் விடுத்த ரசிகை மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த சீரியல் நடிகர், ஏன் அந்த மிரட்டல், பார்ப்போம். 5 வயதில் சகோதரனை இழந்தேன், பெற்றோரை இழந்தேன் என்று தான் கடந்து வந்த துயரப்பாதையையும் தன்னை தாங்கிச் செல்வது தமிழன்னை தான் என்று பெருமிதத்துடன் கூறியும் இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டவர் தொலைக்காட்சி தொடர் நடிகர் சதீஷ்குமார். 5 வயசில் என் தம்பியை இழந்து, எங்கள் அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட்டில் இழந்து ஒரு அனாதையாக சென்னைக்கு வந்தேன். 2 சொக்கா 2 அரை ட்ரௌசரை வச்சுக்கிட்டு எங்கள் அத்தை வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் எனக்கு மொழி பேச சொல்லி கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, இன்றைக்கி வருமானம் கொடுத்து, பேர் புகழ் கொடுத்து, இன்றைக்கும் என்னை வாழ வைக்கிறது என் தமிழ் அன்னை தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு மொழி இல்லை. மொழி என்னங்க? தமிழ் ஒரு கலாச்சாரம், அது ஒரு மதம், அது ஒரு சக்தி. என்ன நினைக்கிறீங்க? வாழ்க தமிழ். பாக்யலட்சுமி என்னும் சீரியலில் நடித்து வரும் சதீஷ்குமார் தனது ரசிகை ஒருவரால் டார்ச்சருக்கு ஆளாகி அளித்திருக்கும் புகார்தான் சின்னத்திரை கலைஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பெசன்ட் நகர் கலாட்சேத்ரா காலனியில் வசித்து வரும் சதீஷ்குமார் கடந்த ஆண்டு பெசன்ட் நகரில் உள்ள முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருக்கிறார். அப்போது 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சதீஷ்குமாரிடம் அவரது ரசிகை என்று அறிமுகமாகி புகைப்படம் எடுக்க முற்பட்டிருக்கிறார். சாமி கும்பிட்டு விட்டு வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வதாக அப்போதைக்கு மறுத்துவிட்டு சென்ற சதீஷ்குமார் அதன் பின்னர் ரசிகை குறித்து நினைவில்லாமல் வீட்டிற்கு சென்று விட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் சதீஷ்குமாரின் செல்போன் எண்ணை தெரிந்து கொண்ட அந்த பெண் ரசிகை அவருக்கு தொடர்ந்து போன் செய்து டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் சதீஷ்குமார் கடுப்பாகி ரசிகையின் செல்போன் எண்ணை பிளாக் லிஸ்டில் போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் நடிகரின் வீட்டுக்கே நேராக வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தன் கையோடு எடுத்து வந்த குங்குமம் தடவிய எலுமிச்சம்பழத்தை நடிகரின் வீட்டு வாசலில் வைத்தவர் சதீஷ்குமாரை கூப்பிட்டு உனக்கு செய்வினை செய்து விடுவேன் என்று கூறி எச்சரித்து சென்றுள்ளார். இது குறித்துதான் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சதீஷ்குமார் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பெண் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புகைப்படம் எடுக்க மறுத்த நடிகருக்கு ரசிகை செய்வனை வைப்பதாக மிரட்டியது குறித்த தகவல் பரவி வரும் நிலையில் இதுபோல் தங்களையும் யாரும் எலுமிச்சம்பழத்துடன் வந்து மிரட்டி விடுவார்களோ என வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் அச்சத்தில் இருப்பதாக கோலிவுட்டில் பரபரப்பாகியுள்ளது.